100க்கு 100 படிப்பு தேவைன்னா முருகன்கிட்ட தான் ஐயா போயாகணும். வேற எங்க போனாலும் வேலைக்கு ஆகாது, முருகன்கிட்ட போகணும். எங்க போனாலும் முருகன் கோயில் போனாதான் பாஸ். படிப்பு விஷயத்துக்கு முருகன் தான், அனைத்து பொருளுக்கும் முருகனே. தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு அங்காளம்மன் போகலாம். தொழில் நல்லா இருக்கும், அவளை வேண்டி போனா அவளை நம்ம வச்சு வணங்கினாலும் யாருக்கும் தலை வணங்க வேண்டாம், நம்ம நல்லா இருப்போம். சிவன் கோயிலுக்கு போனா மன நிம்மதியா இருக்கும், அமைதி கிடைக்கும், நல்ல முறையில் நம்ம குடும்பம் இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் வராது. சிவனை வணங்கியா துரோகம் பண்றவங்களை தண்டிக்கத்தான் அதுதான் அங்காளம்மா. எல்லாத்துக்கும் காலியா வரவ, பத்திரகாலியா வரவ அவளே தான். கண்டிப்பா தண்டனை, ஒருத்தனுக்கு துரோகம் செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது கண்டிப்பா எந்த விதத்துல இருந்தாலும் அதுக்கு விடுது கிடையாது. அங்காளம்மா மட்டும்தான் கண்டிப்பா மெரிச்சிடுவான். நம்ம மன நிம்மதிக்கு அண்ணாமலையார் சிவன் கிட்ட போனாதான். படிப்பு விஷயம், ஒரு பணம் வேணும், மற்ற சம்பந்தம் பண்ணுனா நம்ம முருகன் கிட்ட போனாதான் நல்ல வெற்றி ஆகும், உடனே செயல்படலாம், நல்லா இருக்கும். முருகனை வணங்கியாலே போதும், அவனுடைய குணத்துக்கு நல்லா இருக்கும். முருகா, நோய் நொடியா இருக்கவங்களும் முருகனை வேண்டலாம் ஐயா, அவங்களும் வேண்டலாம். அங்காளம்மா கிட்ட போகலாம், சிவன் கிட்ட போகலாம், குறை தீரும். பெருமாள், கண்டிப்பா பெருமாள்கிட்ட போனா இன்னும் ஏற்றம் நல்லா இருக்கும். வெங்கடாஜலபதி அவரும் நல்லா வைப்பாரு, அங்கேயும் போகலாம். ஏழுமலையானுக்கு நல்லா இருக்கும். சிக்கல் வம்புலாம் தீர்த்து வைக்கிறவர் அவரு, நல்லா இருக்கும். பெருமாள்கிட்ட போகலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி பேர் கொண்டவன், கோவிந்தான்னு தின்னா கோடி பாவம் போகுமா, கோவிந்தான்னு சொன்னா. திருப்பதி மெதியா காலு, சிவனடியார் வணங்காத தலை, பிறருக்கு தர்மம் செய்யாத கை, இருந்து என்ன இறந்து என்ன பலன் உண்டு. திருப்பதி போகணும், திருப்பதியில மெரிசி இருக்கணும். அதே மாதிரி சிவனை வணங்கணும். காலம்பரை பிறருக்கு எதுனாலும் இல்லைனாலும் மனம் நோவாத, இல்லைன்னாலும் சொல்லி அனுப்பணும், மனம் கோணாத சொல்லி அனுப்பணும். அப்ப நல்லா இருக்கும் அந்த குடும்பம். எரிஞ்சிக்கின்னு போய்கின்னு கொடுத்தா அது ஒன்றும் விருத்திக்கு வராது ஐயா சிவன் கிட்ட.